அனைவருக்கும் வணக்கம். நான் திவ்யா விஜயராகவன். பிளெஸிங்ஸ் ஆஃப் கிருஷ்ணன் சின்ன பொண்ணு யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஆடி மாதத்தினோட சிறப்புகள் மற்றும் ஆடி மாதம் அம்பிகையும் குலதெய்வத்தையும் வீட்டிற்கு எப்படி அழைப்பது அப்படின்ற போன்ற தகவலை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஆடி மாதத்தை பீடை மாதம் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, மனமாகிய நம்ம பீடத்தில் இறைவனை வச்சு வழிபட வேண்டிய மாதம் அப்படின்றதுனால தான் இந்த மாதத்தை பீட மாதம் அப்படின்னு சொல்கிறாங்களாம். ஆடி மாதம் ஸ்டார்ட் ஆனவுடனே தட்சிணாயன புண்ணிய காலம் ஸ்டார்ட் ஆயிடுது. இந்த காலம் ஆடி ஆரம்பிச்சு மார்கழி வரையும் நமக்கு இருக்கும். இந்த காலம் தேவர்களுக்கு ஒரு மாலை பொழுதாம். அவங்க இந்த காலத்துல இறைவனை வழிபடுவாங்களாம். இந்த காலத்துல தேவர்கள் வழிபடக்கூடிய இந்த காலத்துல நாமும் இறைவனை வழிபட்டா பல நற்பலன்கள் நமக்கு கிடைக்கும். அதனாலதான் முன்னோர்கள் இந்த மாதம் முழுவதும் வழிபாட்டுக்குரிய காலமா வச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஆடி மாதம் நம்மளோட அம்பிகையும் குலதெய்வத்தையும் எப்படி நம்ம வீட்டுக்கு அழைப்பதுன்றத பார்க்கலாம். ஆடி மாதம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முந்தின நாளே நம்ம வீடு எல்லாமே சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுருங்க. வீட்டு வாசலில் மாவிலை தோரணமும் வேப்பிலையும் கட்டுங்க. வீட்டு பூஜை அறையில் சாமி படங்களெல்லாம் க்ளீன் பண்ணி சாமிக்கு மஞ்சள் குங்குமம் விட்டு விளக்குகளுக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் விடுங்க. பூ வைங்க. அதுக்கப்புறம் இறைவனை நம்ம அம்பிகையே குலதெய்வத்தில் அம்பிகையை அந்த ஒரு கலச சொம்பில் நம்ம வரவழைக்கிறதுக்காக ஒரு கலச சொம்பு ரெடி பண்ணிக்கோங்க. அது பித்தளை சொம்போ இல்லை செம்புல ஆன சொம்போ இருக்கலாம். கண்டிப்பாக எவர் சில்வர் இருக்கக்கூடாது. அந்த சொம்பு பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் அந்த சொம்புக்கு வச்சு அதில் ஃபுல்லாக நீர் நிரப்பி அதில் மஞ்சத்தூள், பச்சை கற்பூரம், 1 ரூபாய் நாணயம், ஏலக்காய், வாசனை திரவிய பொடி இதெல்லாம் அதில் வச்சு அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா வேப்பிலையும் மாங்கொத்தும் வச்சு அந்த கலச சொம்பில் நம்மளோட குலதெய்வம் இருக்கிறா போல் ஆவாகனம் செஞ்சு நம்ம வழிபடலாம். இன்னொரு முறை என்னால் இந்த மாதிரி கலச சொம்பெலாம் ரெடி பண்ணி செய்ய முடியாதுன்னு நினைக்கிறவங்க, குலதெய்வத்தோட படம் இருந்ததுன்னா அந்த ஃபோட்டோவில் நீங்கள் குலதெய்வத்தம் அம்மா தாயே நீ எங்கள் வீட்டுக்கு எங்கள் குடும்பத்தை ஆசீர்வாதம் செய்யணும் அப்படின்னு மனதார வேண்டிக்கிட்டும் வழிபடலாம். அப்படி ஃபோட்டோவும் இல்லை அப்படின்றவங்க 2 அகல் விளக்கில் நெய் தீபம் ஏற்றி அந்த தீபத்தில் இறைவன் நமக்கு குலதெய்வம் இருக்கா போல் ஆவாகனம் செஞ்சும் வழிபடலாம். ஒவ்வொரு வழிபாடும் பொழுதும் நம்ம நம்மளோட குலதெய்வத்தினோட பேரை 108 முறை சொல்லணும். எந்த குலதெய்வம் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு எல்லையம்மன் குலதெய்வம்னா ஓம் எல்லையம்மன் போற்றி அப்படின்னு நீங்கள் 108 முறை சொல்லி வழிபடுங்க. குலதெய்வத்தினோட பேரை சொல்லி வழிபட்ட பிறகு உங்களுக்கு என்ன இஷ்ட தெய்வமோ, அம்மன் சாமிங்களை பற்றி ஆதிபராசக்தியோ, கங்கை அம்மனோ, இல்லை கருமாரி அம்மனோ, காமாட்சி அம்மனோ, எந்த அம்மனை உங்களுக்கு பிடிக்குமோ அந்த அம்மனுடைய பேரையும் 108 முறை சொல்லி வழிபட்டு உங்களுக்கு அன்றைக்கி என்ன ஏதாச்சும் ஒரு ஸ்வீட்டு சக்கரை பொங்கலோ இல்லை பாயாசமோ ஏதோ ஒன்று நெய்வேத்தியம் சாமிக்கு செஞ்சு தீப தூப ஆராதனை காட்டி என் குடும்பம் செழிப்பாக இருக்கணும், எல்லாரும் ஆரோக்கியத்தோடும் நீண்ட ஆயுளோடும் பாதுகாப்பாக இருக்கணும், என் குலம் விளங்கணும், எங்கள் குடும்பம் வாழையடி வாழையாக தலை தோங்கணும், இப்படி மாதிரி உங்களுக்கு என்ன பிரார்த்தனையோ அதை சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டு எங்களை எங்கள் வீட்டிலே இருந்து எங்களை காத்தருள வேண்டும் அப்படின்னு இறைவன்கிட்ட வேண்டிக்கிட்டு தீபதூப ஆராதனை காட்டி உங்களோட வேண்டுதலை வைங்க. கண்டிப்பாக அந்த அம்மன் உங்கள் கூடவே துணையாக இருந்து உங்கள் லைஃப் லாங் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நல்லா வச்சிருக்க வழி நடத்துவாங்க. நம்ம ஒவ்வொரு செய்கிற சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம குடும்பத்தை நல்லா வச்சுருக்கும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம கஷ்டப்படாமல் ஐயோ இவ்வளோ வேலை இருக்கே எப்படி செய்யணும் அப்படின்னு தயங்காமல் நம்ம குடும்பத்துக்காக சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம மாற்றி செய்யும்போது கண்டிப்பாக நம்ம குடும்பம் செழிப்பாக இருக்கும். கண்டிப்பாக முயற்சி செஞ்சு பாருங்கள். ஆடி மாதம் அம்மனை அன்போடு வரவேறுங்க. உங்கள் அம்மன் உங்கள் கூடவே இருந்து உங்களை காத்தருள்வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.